ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி தான் பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங் சீனில் நம்ம ஹீரோயின் மியாவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து காலேஜ்லாம் முடிச்சிட்டா. ஸோ இப்போ என்ன ஒர்க் பண்ணுறது, பட் எனக்கு நல்ல ஒரு பெரிய வீட்டில் வேலை பார்க்கணுன்னு ஆசை. நான் எப்படியாச்சும் நல்ல வேலைக்கு போகணும் அப்படின்னு யோசிக்கும் போது அங்கே நம்ம ஹீரோயினோட அம்மா வந்துடுறாங்க. அவங்க ரிச்சான ஃபேமிலிஸோட வீட்டில் நானியாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது நம்ம ஹீரோவோட ஃபேமிலியில் தான் அவங்க நானியாக ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க சொல்கிறாங்க, உனக்கு ஒரு நல்ல வேலிடான ஒரு ஜாப் கிடைக்கிற வரைக்கும் நீ என் கூட சேர்ந்து இந்த நானி ஒர்க்கவே பாரு அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோயினுமே சரின்னு சொல்லிட்டு அவங்க கூட கிளம்பிடுறா. நம்ம ஹீரோயின் வந்து அந்த மாதிரி ஒரு பெரிய வீட்டுக்குள்ளே இதுக்கு முன்னாடி போனதே கிடையாது. ஸோ அவளுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கா. அவள் சுற்றி சுற்றி பார்த்து விளையாடிட்டு இருக்கா. ஸோ பார்த்தா ஸ்லிப் ஆகி கீழே வெளில போகும்போது அங்கே கரெக்டாக நம்ம ஹீரோ ஜான் வந்து அவளை பிடிச்சிடறா. நம்ம ஹீரோயின் அவனை பார்த்துட்டே இருக்கா. இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக்கை யோசித்து பார்க்குறா. பார்த்தா நம்ம ஹீரோயின் சின்ன வயசில் இருக்கும்போது அவங்க அம்மா ஏதோ திட்டாங்க அப்படின்னு அழுதுட்டு அவள் ரோட்க்கு வந்திருக்கா. அப்போ ஒரு கார் இடிக்கிற மாதிரி வந்திருக்கு. அப்போ கரெக்டாக அந்த பிரேக் போட்டுட்டு அந்த கார்லேருந்து ஒரு பையன் இறங்கி வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட, நீ ஏன் அழுதுகிட்டே இருக்க, நீ எப்போ அழுதாலும் நீ கொஞ்சம் கான்ஷியஸாக இரு, இல்லைனா உனக்கு தானே பிரச்சனை அப்படின்னும் போது நம்ம ஹீரோயின் ரொம்ப தேங்க்யூ சொல்லிட்டு, இப்போ எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்க, ஸோ எனக்கு ஒரு ஃபேவர் பண்ணனால நான் உனக்கு இதை பே பேக் பண்ணணும்ல, ஸோ உனக்கு என்ன வேணும் சொல்லு, நான் உனக்கு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்கிறா. அப்போ அந்த குட்டி பையன், இல்லை வேண்டாம், அதெல்லாம் எனக்கு தேவை கிடையாது, டைம் வரப்போ திரும்ப நான் அவனை வந்து மீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்திருக்கான். ஆக்சுவலி அது நம்ம ஹீரோ ஜான் தான். நம்ம ஹீரோயின் யோசிக்கிறா, இவனை பார்க்க அவனை மாதிரியே இருக்கே, உண்மைக்கே அந்த பையன் தானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ டக்குன்னு அவளை நிமித்திட்டு, நீ இங்கேருந்து போ, நீ இதுக்கப்புறம் காஷியஸாக இங்கே ஒர்க் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக அவங்க அம்மா கிட்ட சொல்லிடுவேன், அதுக்கப்புறம் இங்கே நீ ஒர்க் பண்ண வரவே முடியாது அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஹீரோயின், இவன் இவ்வளோ கோல்டாக அரகண்ட்டாக இருக்கா, இவனை பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே அங்கேருந்து போயிடுறா. அப்புறம் ஹீரோயினோட அம்மா கூட்டிகிட்டு போய் ஹீரோவோட கிராண்ட்மா கிட்ட அவளை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. கிராண்ட்மாக்கு நம்ம ஹீரோயினை பார்த்தோன்னே பிடிச்சி போயிடுது. ஸோ அவங்களுமே அவங்க கூட சேர்ந்து நல்லா பேசி ஜாலியாக இருக்காங்க. அங்கே பார்த்தா நம்ம ஹீரோ வந்துடுறான். அவன், நம்ம யார் ஃபர்ஸ்ட் வந்தாலும் அவங்களுக்கு இன்டர்வியூலாம் வைப்போம்ல, இந்த பொண்ணுக்கு இன்னும் வைக்கல, நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு போய் அவளுக்கு நிறைய கொஷின்ஸ்லாம் கேட்குறான். நம்ம ஹீரோயினும் அதுக்கெல்லாம் ஆன்சர் பண்ண உடனே, சரி ஓகே நீ போய் ஒர்க் பண்ணலாம், பட் ஒர்க்கில் ஏதாச்சும் ஃப்ளாஸ் இருந்துச்சு அப்படின்னா நான் கண்டிப்பாக உன்னை ரிஜெக்ட் பண்ணிடுவேன், அதுக்கப்புறம் நீங்கள் ஒர்க் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஹீரோயின் சும்மா இல்லாமல், சின்ன வயசில் நீங்கள் ஏதாச்சும் ஒரு பொண்ணை மீட் பண்ணீங்களா, அந்த பொண்ணு காரில் அடி வாங்க போகும்போது நீங்கள் காப்பாற்றுனீங்களா அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ ஷாக் ஆகிட்டு, இது எப்படி இவளுக்கு தெரியும், இவ ஏதோ ஸ்பையாக இருப்பாளோ அப்படின்னு யோசிச்சுட்டு, தேவையில்லாமல் பர்சனலில் தலையிடாத, இங்கேருந்து போ அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுறான். நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க. கிராண்ட்மா கூட அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு கேம் மாதிரி விளையாட வருவாங்க. எப்போவுமே காசை வச்சு பிட் பண்ணி தான் விளையாடுவாங்க போல். நம்ம ஹீரோயின் அந்த கேம் நல்லா ப்ளே பண்ணுவா. அப்போது கிராண்ட்மா எப்போவுமே தோத்துட்டே இருக்கனால நம்ம ஹீரோயின் அங்கே உட்கார வச்சு, இவ என்னோட கிராண்ட் டாட்டர் எல்லாம் மாதிரி தான், ஸோ எனக்கு பதிலாக இவ ப்ளே பண்ணுவா அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயினுமே சூப்பராக ப்ளே பண்ணி அவள் இந்த டைம் வின் பண்ணிடுறா. ஸோ கிராண்ட்மாக்கு இன்னும் நம்ம ஹீரோனை ரொம்பவே பிடிச்சி போயிடுது. அப்புறம் நம்ம ஹீரோயின் கிராண்ட்மாவை கூப்பிட்டுட்டு ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் ஷாப்புக்கு போகிறா. ஸோ அங்கே நூடுல்ஸ் சூப்பராக இருக்கும் போல். ஸோ நம்ம ஹீரோயின் வாங்கி கொடுத்துட்டு, நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பார்த்தா இவங்க வெளியில் போகிறது நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சிருக்கு. அவன் பின்னாடியே இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் எதுக்கு கிராண்ட்மா வரீங்க, நம்ம ஹெல்த்தை எப்போவுமே நல்லா பார்த்துக்கணும், உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி திட்டும்போது கிராண்ட்மா அவள் ஒன்றும் கூட்டிகிட்டு வரல, நான் வரணும் தான் இங்கே வந்தேன் அப்படின்னு அவங்க 2 பேரும் சிரித்து பேசிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க பில் பே பண்ணாமையே. ஸோ அங்கே ஹீரோ தான் பில் பே பண்ணிட்டு இருக்கான். ஸோ வீட்டில் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் தூங்க போகும்போது அவளை பிடிச்சி ரூம்குள்ளே ஹீரோ இழுத்து போட்டுட்டு, எனக்கு உன் மேலே டவுட்டாக இருக்குது, என்னோட கிராண்ட்மா இவ்வளோ க்ளோஸாக யார்கிட்டையும் ஆக மாட்டாங்க, பட் உன்கிட்ட ஆகியிருக்காங்கன்னா நீ அவங்க மனசில் நல்ல இடம் பிடிச்சிருக்க, பட் எதுக்காக நீ இந்த மாதிரி பண்ணணும், நீ ஒர்க் மட்டும் பார்த்துட்டு இருக்கலாமே, ஸோ அதுதான் எனக்கு டவுட்டாகவே இருக்குது அப்படின்னும் போது நம்ம ஹீரோயின் நான் காமனாகவே இப்படி தான் இருப்பேன், தேவையில்லாமல் நீங்கள் என் மேலே சந்தேகப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே டிரைவர் அங்கிள் நம்ம ஹீரோவோட ரூமை ஓப்பன் பண்ணி வந்துடுறாரு. ஸோ இவங்க 2 பேரும் வெறும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்கன்னு நினச்சிட்டு அவர் தப்பாக புரிஞ்சுட்டு, ஐயோ என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது நம்ம ஹீரோயின் ஐயோ அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அங்கிள், நீங்கள் உள்ளே வாங்க அப்படின்னு சொன்ன உடனே அங்கே நம்ம ஹீரோயின் முன்னாடி போக சொல்லிடுறான் நம்ம ஹீரோ. அப்போது இந்த அங்கிள் கிட்ட, இந்த பொண்ணை பார்க்க எனக்கு டவுட்டாக இருக்குது, ஒரு வேளை நம்மளோட காம்படிட்டர் ஃப்ரெண்ட் ஃபேமிலியிலேருந்து ஸ்பையை அனுப்பியிருப்பாங்களோ அப்படின்னு கேட்கும்போது அந்த டிரைவர் அங்கிள் சொல்கிறாரு, அப்படிலாம் கிடையாது, இவ கொஞ்சம் நாட்டி பொண்ணு, பட் இவ
ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அவருமே சரி ஓகே அப்படின்னு வெளில போகும்போது தலையில் முட்டிக்கிறாரு போல். ஸோ கிச்சனில் போனால் ஹீரோயினோட அம்மா தான் அவருக்கு மருந்து போட்டு விட்டுட்டு இருக்காங்க. அவங்க அம்மாவுக்கு இவர் மேலே கொஞ்சம் ஸ்பெஷல் கேர் இருக்குது. ஸோ நம்ம ஹீரோயின் வந்துட்டு டக்குன்னு உள்ளே வந்துட்டு என்ன இங்கே என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு கேட்குறா. ஆக்சுவலி சின்ன வயசுலேயே ஹீரோயினோட அப்பா இறந்து போயிட்டாங்க. ஸோ அப்போலேருந்து சிங்கிள் மதராக தான் நம்ம ஹீரோயினை அவங்க அம்மா வளர்த்துருக்காங்க. இந்த டிரைவர் வந்து நல்லா கேர் பண்ணிப்பாரு. ஸோ அதனால அவங்க அம்மாவுக்கு அந்த டிரைவரை கொஞ்சம் பிடிக்கும். நம்ம ஹீரோயின் வந்து அந்த அங்கிள் கிட்ட அவன் எப்போ பார்த்தாலும் ஏன் கத்திட்டே இருக்கான், சரியான சைக்கோவாக இருப்பான் போலியே அப்படின்னும் போது அங்கே நம்ம அங்கிள் சொல்கிறாரு அப்படிலாம் கிடையாது, அவர் நல்லவர் தான், கொஞ்சம் கோவம் தான் படுவார், நீ பார்த்து நடந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயின் நெக்ஸ்ட் டே பார்த்தா இந்த வீட்டில் நான் இருக்க மாட்டேன், நான் என்னோட வீட்டுக்கே திரும்ப போகிறேன் அப்படின்னு லக்கேஜ்லாம் பேக் பண்ணிவிட்டு அவள் கிளம்புறா. பாட்டுக்கு பிடிக்குது இதெல்லாம் நம்ம ஹீரோனால தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோ அவங்க அப்பா கிட்டே பேசிகிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவுக்கு அம்மா கிடையாது. ஸோ அவங்க அப்பா கிட்ட சொல்கிறான் ஃப்ரெண்ட் ஃபேமிலி தான் இவ்வளோ ஸ்பையாக அனுப்பியிருப்பாங்களோ எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது உள்ளே நம்ம ஹீரோயினை கூப்பிட்டுட்டு பாட்டி போயிடுறாங்க. அவங்க சொல்கிறாங்க இந்த அழகான பொண்ணு பார்க்குறதுக்கு உனக்கு எந்த விதத்தில் ஸ்பை மாதிரி தெரியுது, தேவையில்லாமல் எதுக்கு இந்த மேலே பழி போட்டுட்ருக்க, இதுக்கப்புறம் நீ ஏதாச்சும் பேசுனா நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு திட்டிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவுமே சரி ஓகே நான் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன், பட் இவகிட்ட கொஞ்சம் நான் பேசணும், நீங்கள் எல்லோரும் இங்கேருந்து போங்க அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருமே போயிடுறாங்க. நம்ம ஹீரோயின் கிட்ட உங்ககிட்ட நிறைய திறமை இருக்குன்னு நான் நினைக்கிறேன், ஸோ என்னோட பர்சனல் செக்ரட்டரியாகவும் நீ இருக்கிறியா அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் வந்து அப்போ எனக்கு சேலரி அப்படின்னு கேட்குறா. அப்போ நம்ம ஹீரோ உனக்கு டபுளாக பே பண்ணுறேன், நானுக்குரிய சம்பளமும் உனக்கு வரும், நீ என்னோட பர்சனல் செக்ரட்டரியாக இருந்தால் அதுக்கு உனக்கு சேலரி கிடைக்கும் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோயின் அதுக்கு ஓகே சொல்கிறா. அப்போ ஹீரோ அவகிட்ட ஒரு ஃபைலை கொடுத்துட்டு இதில் ஃபுல்லாக என்னோட கம்பெனிஸ் அண்ட் என்னை பற்றின டீட்டெயில்ஸ் இருக்கும், இதெல்லாம் தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுறா. நெக்ஸ்ட் டே கம்பெனியில் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஹீரோக்காக லஞ்ச் எடுத்துகிட்டு வந்திருக்கா. ஸோ வேமா போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பையன் இருக்கான் ஷாவுன்னு. ஸோ அவன் மேலே போய் இடித்து அவனை தள்ளி விட்டுறா. ஸோ அவனை பார்க்கும் போது தான் தெரியுது நம்ம ஹீரோயின் படித்த ஸ்கூல்லே தான் அவனும் படிச்சிருக்கான். அவங்க ரெண்டு பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஸ்கூல் படிக்கிற டைம் எல்லாம் அவன் மேலே க்ரஷ்ஷும் இருந்திருக்கு. ஸோ அந்த ஷாவ் தான் இப்போ இங்கே நம்ம ஹீரோவோட கம்பெனியில் ஒர்க் பண்ணுறான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவன்கிட்ட பேசிகிட்டு இருக்கா. அப்புறம் உங்கள் பாஸ் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பற்றியும் விசாரிக்கிறா. அப்போ அவன் சொல்கிறான் எங்கள் பாஸ் எப்போவுமே ஸ்ட்ரிக்ட்டு தான், அவர்கிட்ட கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோ, நீ அவரோட பர்சனல் செக்ரட்டரியாக வேறு இருக்க, ஸோ எல்லாமே சரியாக பண்ண அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே நம்ம ஹீரோவோட ரூம்லேருந்து ஏதோ சவுண்டு கேட்குற மாதிரி இருக்குது. ரெண்டு பேரும் போய் ஒட்டு கேட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ கரெக்டாக அந்த டோர் ஓப்பன் பண்ணிடுறான். ஸோ ரெண்டு பேரும் போய் ஹீரோ முன்னாடி விழுந்துடுறாங்க. அப்போ நம்ம ஹீரோ ரெண்டு பேரும் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, ஒழுங்காக வேலை பார்க்க முடியாதா அப்படின்னு சொல்லி அந்த ஷாவை திட்டி அனுப்பி விட்டுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினையும் ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிடுறான். அவன் சொல்கிறான் என்னோட பிஎஸ்ஸாக இருக்கல்ல, ஸோ அதனால் நீ வந்து இங்கே என்னோட ஆஃபீஸை மார்னிங் வந்தோடனே க்ளீன் பண்ணிடணும், எனக்கு டஸ்ட் இருந்தால் எப்போவுமே பிடிக்காது, ஸோ நான் அங்கங்கே டாக்குமெண்ட்ஸை வச்சுருப்பேன், அதெல்லாம் நீ அரேஞ்ச் பண்ணி வச்சிரு, இதெல்லாமே தான் உன்னோட ஒர்க்காக இருக்க போகுது அப்படின்னும் போது நம்ம ஹீரோயின் அதுக்கு ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க. நம்ம ஹீரோவோட கம்பெனி கூட கான்ட்ராக்ட் வைக்கிறதுக்கு வேற ஒரு கம்பெனிலேருந்து ஒரு லேடி தான் வந்திருக்காங்க. அவங்கள நம்ம ஹீரோயின் வந்து ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிறா. ஸோ அவங்க கேம் ப்ளே பண்ணணும்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினும் ப்ளே பண்ணுறா. பட் அவள் தான் அதில் வின் பண்ணுறா. ஸோ அவங்களுக்கு அது சுத்தமாக பிடிக்கவே இல்லை. இந்த மாதிரி ஒரு நானி வந்துட்டு எப்படி இந்த மாதிரி அதிகாரமாக பிஹேவ் பண்ண முடியும், அவள் என்கிட்ட தோற்று தானே போயிருக்கணும் அப்படின்ற மாதிரி தாட்டோடு இருக்காங்க. ஸோ நைட் போல் பார்த்தா இந்த டிரைவர் அங்கிள் வந்து நம்ம ஹீரோ கிட்டே போய் எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாரு. நம்ம ஹீரோ வந்துட்டு இவளால் என்னோட கான்ட்ராக்ட் வராமல் போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் டென்ஷனில் இருக்கான். ஸோ நெக்ஸ்ட் மார்னிங் பார்த்தா நம்ம ஹீரோயின் ஆஃபீஸ் போகும்போது அங்கே ஷாவ் சொல்கிறான் பாஸ் ரொம்ப கோவத்தில் இருக்க மாதிரி இருக்குது, நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே ஆஃபீஸ்குள்ளே போனால் நம்ம ஹீரோ பயங்கரமாக கத்திட்டு இருக்கான். உன்னை யார் அந்த மாதிரி பண்ண சொன்னால், வந்தவங்கள வெல்கம் மட்டும் பண்ணு, அவங்க கேம் ப்ளே பண்ணணும்னு சொன்னாங்கன்னா அவங்க மட்டும் விளையாடட்டும், நீ மட்டும் ஏன் போய் விளையாடுற, இதெல்லாம் தேவையில்லாத வேலை அப்படின்ன உடனே நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோவை தள்ளிட்டு ஏன் இப்போ பார்த்தாலும் என் மேலே கோவப்பட்டு இருக்க, அவங்கள வந்து நல்லா க்ரீட் பண்ணணும், அவங்கள என்டர்டைன் பண்ணணும் தான் நான் அந்த மாதிரி பண்ணேன், இது இவ்வளோ சீரியஸ் ஆகணும் எனக்கு என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவள் அழுதுகிட்டே அங்கேருந்து போயிடுறா. நைட் போல் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் ரொம்ப சோகமாக இருக்காத ஹீரோவோட டேடியும் நம்ம கிராண்ட்மாவும் பார்க்குறாங்க. ஸோ கிராண்ட்மா என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது அவள் அழுதுட்டு எனக்கு வந்து ஜானோட பர்சனல் செக்ரட்டரியாக இருக்கிறதுக்கு ஆசை கிடையாது, அவர் எப்போவுமே எனக்கு கரெக்டாக ட்ரீட் பண்ணுறதே கிடையாது, எப்போவுமே என் மேலே கோவம் தான் பார்த்துட்ருக்காரு, ஸோ நான் அவர்கிட்ட ஒர்க் பண்ண விருப்பப்படலை அப்படின்னு சொல்லி அழறா.
அப்போ பாட்டியுமே அவளை கன்சோல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த ஃபென் ஃபேமிலியிலேருந்து ஹீரோயின் ஒரு ஸ்பையாக அனுப்பியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறான்ல. பட் ஷாவ் தான் அவங்களோட ஸ்பையாக இருக்கான். அப்போ அந்த ஃபென் ஃபேமிலியோட ஹெட் ஃபென் வந்து சொல்கிறாரு, உன்னோட அம்மா இப்போ என்னோட கையில், உன்னோட உடம்பு சரியில்லாத அம்மாவுக்கு நான் தான் எல்லா ஃபீஸும் கட்டிகிட்டு இருக்கேன். நான் சொன்னபடி எந்த வேலையும் செய்யலை அப்படின்னா உங்கள் அம்மாவோட ட்ரீட்மெண்ட் எல்லாம் நின்றும், உங்கள் அம்மாவும் இறந்து போயிடுவாங்க. நீயும் ஒன்றும் இல்லாமல் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்காரு. ஆக்சுவலி ஷாவ் வந்துட்டு ஒரு ரொம்ப நல்ல பையன். பட் அவங்க அம்மா வந்துட்டு அவங்க கையில் இருக்கனால தான் இவன் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறான். ஸோ முன்னாடியே இந்த மாதிரி அம்மா நல்லா பார்த்துக்கிறேன், நாங்கள் சொல்கிற வேலையெல்லாம் செய்யுன்னு சொன்னனால தான் அவங்களுக்கு கீழே போய் அவன் அடிமையாக ஆகியிருக்கான். இப்போது நம்ம ஹீரோவோட கம்பெனியில் எந்த ஒரு புது ப்ராஜெக்ட் பண்ண போனாலுமே அதை முன்னாடியே டாக்குமெண்ட்ஸை திருடி கொண்டு போய் அவன் கொடுக்கணும். ஸோ இப்போ ஒரு நியூ ப்ராஜெக்ட் நம்ம ஹீரோ பண்ண போகிறான், அந்த டாக்குமெண்ட்டை திருடி கொண்டு போய் அவன் கொடுக்கணும். அதுதான் அவனோட டாஸ்க்கு போல். நம்ம ஹீரோயினுக்கு இந்த விஷயம்லாம் தெரியாது. அங்கே நம்ம ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக ஷாவ் வீட்டுக்கு வந்திருக்கான். ஸோ நம்ம ஹீரோயின் என்ன விஷயம், எதுக்கு என்கிட்ட சொல்லாமல் இந்த நேரத்தில் நீ வந்திருக்க அப்படின்னு கேட்கும்போது அவன் சொல்கிறான், நீ ரொம்ப ஹர்ட் ஆகியிருந்தேன்னு எனக்கு தெரியும், என்னால் அதை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. ஸோ இதுதான் கரெக்டான டைம்னு நினைக்கிறேன், நான் அவனை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன். ஆக்சுவலி ஷாவுக்கு அவளை பிடிக்கும். பட் அந்த ஃப்ரெண்ட் சொன்னனால தான் இந்த மாதிரி அவன் பண்ணிட்டு இருக்கான். பிகாஸ் இப்போது நம்ம ஹீரோயினை வந்து லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வலையில விழ வச்சிட்டான். இவன் சொல்கிறதெல்லாம் ஹீரோயின் கேட்பா. ஸோ பர்சனல் செக்ரட்டரியாக இருக்கனால ஜான் கிட்டேருந்து டாக்குமெண்ட்ஸ்லாம் ஈஸியாக எடுத்துடலான்றது தான் பிளானே. நம்ம ஹீரோயின் வந்து இது ஒன்றும் ஈஸியாக வர்றது கிடையாது, ஏதோ கடையில் வாங்கி தர மாதிரி, எனக்கு இன்னும் அந்த மாதிரிலாம் ஃபீல் வரல, அந்த மாதிரி நான் வந்தால் சொல்கிறேன், இப்போ நீ வீட்டுக்கு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவனை வீட்டுக்கு அனுப்பி விட்டுறா. நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க நம்ம ஹீரோவோட கேபினுக்கு நம்ம ஹீரோயின் வர, பின்னாடியே அங்கே ஷாவ் வரான். அப்போ ஷாவ் சொல்கிறான், நீங்கள் அவளை ஹர்ட் பண்ணாதீங்க, அவள் ரொம்ப பாவம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது நம்ம ஹீரோ 2 பேரும் இங்கேருந்து போங்க அப்படின்னு 2 பேரையும் திட்டும்போது நம்ம ஹீரோயின் வேணும்னே ஷாவ் கிட்ட, நேற்று நீ என்கிட்ட கன்ஃபர்ஸ் பண்ணலை, இப்போ நான் சொல்கிறேன் நானும் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்னு வேணும்னே ஹீரோ வெறுப்பேற்றிட்டு அங்கேருந்து போயிடுறா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா அந்த கான்ட்ராக்ட் போட வந்தாங்களே ஒரு லேடி, அவங்க வந்து நாங்கள் உங்கள் கம்பெனி கூட சேர்ந்து கான்ட்ராக்ட் வைக்க ரெடியாக இருக்கோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோ நம்ம தேவையில்லாமல் அவளை திட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிக்கிறான். ஸோ வெளியில் பார்த்தா அங்கே ஷாவை நம்ம ஹீரோயின் கூட்டிகிட்டு போயிடுறா. அப்போது ஷாவ் வந்துட்டு, நீ உள்ளே சொன்னது உண்மையா, உண்மைக்கே நான் லவ் பண்ணுறியா அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் வந்து இல்லை நான் அது சும்மா தான் சொன்னேன், எனக்கு இன்னும் டைம் தேவைப்படும் அப்படின்னு சொல்கிறா. அவங்க 2 பேரும் சேர்ந்து வெளியில் சாப்பிட்றதுக்கும் போயிடுறாங்க. நைட் போல் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு போனால் அங்கே நம்ம ஹீரோ உட்காந்துட்டு இருக்கான். இவ்வளோ லேட் நைட்டாவா நீ வருவ அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் வந்து அதெல்லாம் என்னோட விஷயம், இதில் ஏன் நீங்கள் தலையிடுறீங்க அப்படின்னு கேட்குறா. அப்போது நம்ம ஹீரோ வந்துட்டு, அப்போ நான் தலையிடக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப க்ளோஸாக வரான். அவன் டையெல்லாம் வேற இறக்கி விடுறான். ஐயோ நம்மளை கிஸ் பண்ண போகிறானோ அப்படின்னும் போது நம்ம ஹீரோ சொல்கிறான், வந்து உட்காரு, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட ஒரு செக் மாதிரி கொடுக்குறான். நீ உன்னோட ஒர்க்கை சூப்பராக பண்ணியிருக்க, அவங்க நம்ம கூட கான்ட்ராக்ட் வைக்கிறேன்னு சொல்லிட்டாங்க, அதனால இது உனக்கு போனஸ். பட் உன் ஒர்க் இப்போ கரெக்டாக இல்லை அப்படின்னா உன்னோட சேலரியில் நான் டிடக்டும் பண்ணுவேன், அதை நீ ஞாபகத்தில் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயினும் அதுக்கு ஓகேன்னு சொல்லிடுறா. இந்த பக்கம் நம்ம ஹீரோ போயிட்டு அவங்க அப்பா கிட்ட பேசுகிறேன். ஆக்சுவலி நம்ம ஹீரோக்கு தெரியும் ஷாவ் வந்து அந்த ஃப்ரெண்ட்க்கு கீழே ஒர்க் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை பற்றி தான் அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் டே பார்த்தா நம்ம ஹீரோவோட ஆஃபீஸ்க்கு வேகமாகவே போயிட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுருக்கா. அவனுக்காக காஃபிலாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கா. நம்ம ஹீரோ என்ன எல்லா ஒர்க்கும் வேகமாக பண்ணிட்டு இருக்கா அப்படின்னும் போது, இன்றைக்கி நான் ஷாவ் கூட சேர்ந்து டேட்க்கு போக போகிறேன், ஸோ என்னோட தேவை எதுவுமே இங்கே இருக்காதுன்னு நினைக்கிறேன், நான் போயிட்டு சீக்கிரமாகவே வந்துடுறேன், ரொம்ப தேங்க்யூ எனக்கு இன்றைக்கி நீங்கள் ஹாஃப் டே லீவ் கொடுத்ததுக்கு அப்படின்னு அவளை எல்லாத்தையும் பேசிட்டு அங்கேருந்து போயிடுறா. நம்ம ஹீரோக்கு ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டு இருக்கா. அவன் டிரைவர் அங்கிளுக்கு கால் பண்ணி, நீங்கள் அவளை ஃபாலோ பண்ணுங்க, அவளுக்கு தெரியாமல் அவளை ஃபோட்டோவோ எடுங்க அப்படின்னு சொல்லிடுறான். ஸோ இங்கே பார்த்தா அந்த ஃப்ரெண்ட் வந்து சொல்லிவிட்டனால அந்த ஷாவ் வந்துட்டு எப்படியாச்சும் இவகிட்ட வேகமாகவே க்ளோஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட ரொம்ப நல்லவன் மாதிரி பேசிகிட்டு இருக்கான். ஸோ நம்ம ஹீரோயினுக்குமே அந்த ஷாவை பேசுறதுலாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஹீரோயினோட கையை பிடிச்சிலாம் அவன் பேசிகிட்டு இருக்கான். அதையுமே இந்த டிரைவர் அங்கிள் பார்த்து அதை ஃபோட்டோ எடுத்து ஹீரோக்கு சென்ட் பண்ணிடுறாரு. ஸோ நைட் போல் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்த உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு, எதுக்கு தேவையில்லாமல் நீ அவன் கூட சுற்றிட்டு இருக்க, அவன் கையெல்லாம் வேற பிடிச்சிருக்கான் அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோயின் டென்ஷன் ஆகிட்டு, அப்போது நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணிங்களா, எதுக்கு இதை தேவையில்லாத வேலை பார்க்குறீங்க, நான் வந்துட்டு உங்களை கீழே ஒர்க் பண்ணுறேன்னா உங்களை சொல்லி தான் நான் எல்லாம் பண்ணணுமா, இவ்வளோ கண்ட்ரோலிங்காக ஏன் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறா.
அப்போ நம்ம ஹீரோ அப்படி தான் பண்ணுவேன், நான் கண்ட்ரோலிங்காக தான் இருப்பேன், நீ தேவையில்லாமல் அவனை மீட் பண்ணக்கூடாது, அவனை பற்றி உனக்கு முழுசாக எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் பயங்கரமாக அழ ஆரம்பிக்கிறா. எனக்கு இந்த வீட்டில் இருக்கவே பிடிக்கல, இங்கே எனக்கு ஒர்க் பண்ணவே பிடிக்கல அப்படின்னு. ஸோ அங்கே கத்துற சவுண்டை கேட்டு ஹீரோவோட அப்பா வந்துடுறாரு. ஹீரோயின் எல்லாத்தையும் சொன்ன உடனே அவர் ஹீரோ வரைஞ்சிட்டு, தேவையில்லாமல் எதுக்கு அந்த பொண்ணை டார்ச்சர் பண்ணிகிட்ருக்க, அவள் வந்துட்டு இதுக்கப்புறம் உன்கிட்ட வேலை பார்க்குறதுக்கே ரொம்ப கவலைப்படுவான்னு நினைக்கிறேன், நீ இவ்வளோ மோசமாக பிஹேவ் பண்ணுவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல, அது அவ விஷ், அவள் எங்கேனாலும் போயிட்டு போகிறா, உனக்கு என்ன கவலை அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கப்புறம் அந்த டிரைவர் அங்கிளையும் இவன் தான் சொன்னானே நீங்கள் பின்னாடியே போயிருக்கீங்களா, கொஞ்சம் கூட உங்களுக்கு சென்ஸ் கிடையாதா அப்படின்னு அவருக்கும் நிறைய திட்டு விழுது. நம்ம ஹீரோயின் வந்து இதுக்கப்புறம் இந்த வீட்லேயே இருக்க போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவள் பழசாக இருந்தாலும் இந்த பழைய வீடு, ஸோ அங்கேவே அவள் போயிடுறா. இந்த பக்கம் காட்டுறாங்க அந்த ஃபென் வந்துட்டு அந்த ஷாவை போட்டு பயங்கரமாக திட்டுறாரு, அடிக்கிறாரு, ரொம்ப பேடாக ட்ரீட் பண்ணி அவன் தலையில் ஒயினெல்லாம் ஊற்றி வேகமாகவே அந்த ப்ராஜெக்டோட டாக்குமெண்ட் என் கைக்கு வரல அப்படின்னா உங்கள் அம்மாவை இந்த உலகத்தில் நீ பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இங்கே நம்ம ஹீரோயின் ரொம்ப சோகமாக இருக்கா. ஸோ ஷாவுக்கு கால் பண்ணுறா, அவர் ஸ்பீக்கரில் போட்டு பேசு அப்படின்னு சொல்கிறார். அப்போ நம்ம ஹீரோயின் வந்து எனக்கு ரொம்ப சோகமா இருக்கு, நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாமா அப்படின்னு கேட்கும்போது அவனுமே சரி ஓகே நான் நாளைக்கு வந்துடுறேன் அப்படின்னு லொக்கேஷனுமே சொல்கிறான், ஒரு ரெஸ்டாரண்ட்க்கு வர சொல்லி. ஸோ நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க அந்த ரெஸ்டாரண்ட்டில் நம்ம ஹீரோயின் வந்து ஷாவ் கூட உட்காந்து பேசிகிட்டு இருக்கா. அப்போது ஷாவ் வந்துட்டு அவகிட்ட இன்னும் கொஞ்சம் க்ளோஸ் ஆனால் நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்பா அப்படின்னு நம்ம கொஞ்சம் ப்ரைவேட் டாக்லாம் பண்ணலாமா அப்படின்னு கேட்டோன்னு ஹீரோயின் டென்ஷன் ஆகிட்டு, நான் இன்னும் உனக்கு ஓகே கூட சொல்லலை, நீ என்ன பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு கத்திட்டு இருக்கா. அப்போ அவன் சரி சரி நான் சும்மா தான் கேட்டேன், நான் வந்து உன்னை கூல் பண்ணலான்னு நினச்சேன் அப்படின்னு பேசும்போது அங்கே பாஸ்ன்னு சொல்லி ஃபென்னை தான் அவன் சேவ் பண்ணி வச்சுருக்கான். அந்த ஃபென் தான் அவனுக்கு கால் பண்ணுறாரு. அந்த பாஸ்ன்னு சேவ் பண்ணிருக்கிறத நம்ம ஹீரோ நினச்சிட்டு நம்ம ஹீரோயின் கால் பண்ணி பயங்கரமாக கத்திட்டு இருக்கா. இப்போ கூட நிம்மதியாக இருக்க மாட்டியா, எதுக்கு நீ தேவையில்லாமல் ஷாவுக்கு கால் பண்ணுற அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் ஃப்ரெண்ட்க்கு டென்ஷன் ஆகுது, இவன் என்ன ஓவராக பேசுகிறா, நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ திரும்பவுமே அந்த ஃப்ரெண்ட் கால் பண்ணும்போது நம்ம ஷாவ் வந்துட்டு இந்த காலை நான் போய் அட்டென்ட் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு போய் பேசிட்டு வரான். அதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட நான் பார்ட் டைமாக ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறேன், அந்த கம்பெனியோட பாஸ் தான் இவர், நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்ட, இது ஜான் கிடையாது அப்படின்னு சொன்ன உடனே அவளுமே அப்படியா நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்கேன் அப்படின்னு நேற்று நடந்ததெல்லாம் சொல்லிட்டு இருக்கா. அவனுமே நீ ரொம்பலாம் டென்ஷன் ஆகாத, நம்ம எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறான். அப்புறம் ஆஃப்டர்நூன் நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு போயிட்டு ஏன்னா என் லைஃப் மட்டும் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமாக இருக்கும் போது யாரோ வந்து டோரை நாக் பண்ணுற மாதிரி இருக்குது. பார்த்தா ஒரு மேல் வாய்ஸ் தான். நம்ம ஹீரோயின் டோரை ஓப்பன் பண்ண அங்கே இருக்கிறது வேறு யாரும் கிடையாது, நம்ம ஹீரோ தான். அவன் சொல்கிறான், நான் பண்ணதெல்லாம் தப்பு தான், நான் அந்த மாதிரி பண்ணியிருக்கக்கூடாது, நான் ஏன் ஓவர் கண்ட்ரோலிங்காக இருக்கேன்னு யோசிக்கலாம், பட் எனக்கு இப்போ தான் புரியுது, நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு ஒரு வேறு பர்சன் கூட பார்க்குறது சுத்தமாக பிடிக்கல, நான் மட்டும்தான் அவன் கூட இருக்கணும்னு எனக்கு தோணுது, ஸோ இதெல்லாம் தப்பு, நீ கண்டிப்பாக இதுக்கப்புறம் என்கிட்ட பேசாத, நான் வந்துட்டு கடைசியாக சொல்கிறேன், உண்மைக்கே உன்னை நான் லவ் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு கன்ஃபர்ஸ் பண்ணிடுறான். அப்புறம் நம்ம ஹீரோயின் கிட்ட நீ கேட்டல சின்ன வயசில் ஒரு பொண்ணை காப்பாற்றினியான்னு, ஆமாம் ஒரு பொண்ணை காப்பாற்றினேன், அந்த பொண்ணு ரொம்ப அழகாகவும் இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு ஃப்ளாஷ்பேக்கை யோசித்து பார்க்குறான். அந்த பொண்ணை காப்பாற்றிட்டு வந்துட்டு அவங்க அப்பா கிட்ட, அப்பா இந்த பொண்ணு ரொம்ப க்யூட்டாக இருக்கா, நான் பெரிய பையன் ஆனக்கப்புறம் இவ்வளவே மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்லாம் சொல்லியிருக்கான். நம்ம ஹீரோயினுக்கு இதை கேட்டோன்னே ரொம்பவே சந்தோஷமாகிறது. நைட் போல் ஹீரோயின் திரும்ப வீட்டுக்கு வந்துடுறா. அவள் இதை பற்றி தான் டைனிங் ஹாலில் உட்காந்து யோசிக்கும் போது அங்கே பாட்டி வந்துட்டு என்ன யோசிச்சுட்டு இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் சொல்கிறா, உங்களோட கிராண்ட் சன் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, அவங்களுக்கு சும்மாவே நம்ம ஹீரோயினை பிடிக்கும். ஸோ அவள் அந்த வீட்டுக்கு கிராண்ட் டாட்டர் இன் லா வந்துட்டு அவங்களுக்கு இன்னும் சந்தோஷம். ஸோ அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கும்போது அங்கே ஹீரோவோட அப்பா வந்தோடனே அவர்கிட்டயும் இந்த விஷயத்த சொல்கிறாங்க. அவருமே ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க நம்ம ஹீரோ கம்பெனியில் இருக்கும்போது அங்கே ஹீரோயின் வந்து நிற்கிறா. ஸோ உடனே அவன் கால் பேசிகிட்டு இருக்கிறத கூட கட் பண்ணிடுறான். நம்ம ஹீரோயின் வந்து என்ன சொல்ல போகிறா அப்படின்னு தெரியாமல் அவனே சொல்கிறான், என்ன உனக்கு என்ன பிடிக்கலையா, என் கம்பெனியில் நீ ஒர்க் பண்ண மாட்டா, அதை தானே நீ சொல்ல போகிற அப்படின்னு கேட்கும்போது அவன் நான் அப்படிலாம் ஒன்றும் சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் நான் வந்து இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறதுக்கு ஆசைப்படுறேன், பட் இன்னும் நான் வந்து ஃபுல்லாக யோசிக்கலை நீங்கள் சொன்னதை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்துடுறா. அப்போ
பார்த்தா ஷாவ் வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணுறான். ஸோ அந்த ஷாவ் வந்து ஸ்பீக்கரில் போட்டு பேசுகிறா. அதை ஃப்ரெண்ட்மே கேட்டுட்டு இருக்காரு. அப்போ அவன் சொல்கிறான், இப்போது இவர் வந்துட்டு ஒரு புதுசாக ப்ராஜெக்ட் பண்ண போகிறாரு ஜான். ஸோ அவர்கிட்ட இருக்க டாக்குமெண்ட்டை நீ வேகமாகவே திருடணும் அப்படின்னும் போது நம்ம ஹீரோயின் கேட்குறா, நான் ஏன் டாக்குமெண்ட்டை திருடணும், எனக்கு என்ன தேவையா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஷாவ் வந்துட்டு, நான் சொல்கிறத மட்டும் சரி, ஜான் வந்து நல்லவரெலாம் கிடையாது அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது பின்னாடி நம்ம ஹீரோ வந்துடுறான். வேகமாக ஹீரோயின் காலை கட் பண்ணிடுறா. அப்போது நம்ம ஹீரோ அவளை உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு, நான் உங்ககிட்ட எல்லா உண்மையும் சொல்கிறேன், ஷாவ் வந்துட்டு ரொம்ப நல்ல பையன்தான். பட் அவன் இப்போ ஃப்ரெண்டுன்ற ஒரு ஆளுக்கு கீழே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ அந்த ஃப்ரெண்டுன்றவன் ரொம்ப மோசமானவன். அவனுக்கு எங்கள் ஃபேமிலியை பிடிக்காது. ஸோ ஒன்று ஒரு பகடைக்காயாக யூஸ் பண்ணிட்டு தான் அவங்க அங்கே எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்காங்க. ஷாவ் உன்னை லவ் பண்ணுற மாதிரி உன்னை ஏமாற்றிட்டு தான் இருக்கான். ஷாவோட அம்மா வந்துட்டு அந்த ஃப்ரெண்டோட கஸ்டடியில் இருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த மாதிரிலாம் பண்ணுறான் அப்படின்னு உடனே ஹீரோயினுக்கு ரொம்ப அழுகையாக வருது. அப்போது இந்த ஷாவ் நம்மளை ஏமாற்றிருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது நம்ம ஹீரோ வந்துட்டு, நீ நினைக்கிற ஷாவ் ரொம்ப கெட்டவன் அப்படின்னு, பட் கிடையாது, அவன் நல்லவன் தான். அவனை எப்படியாச்சும் ஃப்ரெண்ட் கிட்ட இருந்து நம்ம காப்பாற்றணும். அதுக்கு நம்மக்கிட்ட நிறைய எவிடன்ஸ் தேவைப்படும். அதெல்லாம் நீ தான் பண்ண போகிற அப்படின்னும் போது நம்ம ஹீரோயின் வந்து நானா அப்படின்னு கேட்குறா. அப்போது நம்ம ஹீரோ, ஆமாம், நாளைக்கு நீ அவனை என்னோட கேபினுக்கு வந்து அவனை டேட்க்கு வர சொல்லு. அப்போது எல்லாமே நடக்கும். நம்ம அதை வந்துட்டு ஒரு கேப்சர் பண்ணிடலாம் சிசிடிவி மூலியமா. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் நம்ம தானாக பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோயினுமே சரின்னு சொல்லிடுறா. நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து ஷாவை கூப்பிட்டுட்டு ஹீரோவோட கேபினுக்கு வர. அப்போ ஷாவ் கேட்குறான், அவங்க பாஸ் வந்துட்டு போகிறாரு அப்படின்னு. அப்போ நம்ம ஹீரோயின் வந்து அதெல்லாம் வரமாட்டான், அவன் கொஞ்சம் லீவில் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவள் காஃபி போடுறதுக்கு தான் திரும்பி இருக்கா. அப்போ ஷாவ் வந்துட்டு வேமா அவனோட பென்ட்ரைவை எடுத்து நம்ம ஹீரோவோட லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணி எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணிட்டு இருக்கா. அங்கே கரெக்டாக நம்ம ஹீரோ வந்துட்டு, இது எல்லாத்தையும் நாங்கள் கேப்சர் பண்ணிட்டோம் ஷாவ், இதுக்கப்புறம் உடனே தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது ஷாவ் வந்துட்டு, ப்ளீஸ் என்னை மன்னிச்சிடுங்க, இதெல்லாம் நான் வேணும்னே பண்ணல, இதெல்லாம் ஃப்ரெண்ட் சொல்லி தான் பண்ணோம் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோ அப்படியே அதை ரெக்கார்டிங்கை பண்ணிட்டு, இதுக்கப்புறம் உன்னை இவ பார்த்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போயிடுறான். அப்போது நம்ம ஹீரோயின் ஷாவை அரைஞ்சிட்டு, உன்னை போய் நான் நம்பின பாரு அப்படின்னு சொல்கிறா. அப்போது ஷாவ் வந்துட்டு, என்னை மன்னிச்சிட்டு, இதை நான் வேணும்னே பண்ணல, என்னோட அம்மாவை நான் கொலை பண்ணிடுவேன்னு மிரட்டேனா, அதனால தான் இந்த மாதிரி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் வந்து, கண்டிப்பாக இதுக்கப்புறம் மூஞ்சிலே முழிக்க மாட்டேன், முதல் இங்கேருந்து போ அப்படின்னு சொல்லிடுறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் சேர்ந்து இந்த ஃப்ரெண்டை மீட் பண்ணுறதுக்கு போகிறாங்க. அங்கே பார்த்தா ஹீரோயின் போய் ஃப்ரெண்டை பயங்கரமாக அடிச்சிட்டு இருக்கா. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த மாதிரி மோசமாக என்னை யூஸ் பண்ண சொல்லியிருப்ப, அதுவும் இல்லாமல் கஷ்டப்பட்டு இது பண்ண ப்ராஜெக்டை நீ அசால்ட்டாக வாங்கிட்டு போவியா, கண்டிப்பாக அந்த ப்ராஜெக்ட் எங்களுக்கு தான் கிடைக்க போகுது அப்படின்னு பேசிட்டு அவங்க அங்கேருந்து போயிடுறாங்க. இந்த ஃப்ரெண்ட் ரொம்ப டென்ஷனில் இருக்கான். ஸோ எங்கள் ஹாஸ்பிட்டலில் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு ஷாவோட அம்மாவை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டான். அவன் தான் அவங்க ட்ரீட்மெண்ட்க்கும் பணம் கொடுத்துருக்கான். ஸோ ஷாவ் வந்துட்டு, நான் இவ்வளோ பெரிய தப்பு பண்ணி நான் மன்னிச்சதுக்கு ரொம்பவே தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ அப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு போகிற வழியில் அவளை யாரோ கிட்னாப் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் வருது. பார்த்தா இதை பண்ணதான் அந்த ஃப்ரெண்ட் ஃபேமிலி தான். நம்ம ஹீரோ அந்த லொக்கேஷனை ட்ராக் பண்ணி எப்படியோ அங்கே போய் அந்த ரவுடிஸ் கூடலாம் சண்டை போட்டு நம்ம ஹீரோயினை காப்பாற்றிடுறான். பட் ஹீரோயின் வந்து ரொம்ப மயக்கத்திலே இருக்கா. ஸோ அவன் ரொம்ப பயந்துட்டு ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து சேர்த்துறான். ஸோ ஹீரோயின் அவன் ரொம்ப நல்லா கேர் பண்ணிக்கிறான். அதுக்கப்புறம் கண்டிப்பாக அவள் எந்திரிச்சதுக்கப்புறம் மேரேஜ்க்கு நான் ப்ரொப்போஸ் பண்ணுவேன் அப்படின்னு யோசிக்கும் போது அவளுக்கு கான்ஷியஸ் வந்துடுது. அங்கே ஹீரோயின் இருக்கிறத பார்க்கும்போது அவளுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்போது நம்ம ஹீரோ, உனக்கு எல்லாம் ஓகே தானே அப்படின்னு கேட்கும்போது அவளும் நான் ஓகேவாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறா. நம்ம ஹீரோ, நான் சின்ன வயசில் உனக்கு பண்ண ப்ராமிஸ் தான், எப்போவுமே உன் கூட இருக்க போகிறேன், அது உனக்கு ஓகேவா, நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் வந்து, எனக்கு கொஞ்சம் டைம் வேணும், நான் கொஞ்சம் நாளில் சொல்லிடுறேன் அப்படின்னு உடனே நம்ம ஹீரோ, நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன், நீ உன் டைமை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிடுறான். ஸோ நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க. இன்றைக்கி தான் அந்த ப்ராஜெக்ட் எந்த கம்பெனிக்கு போக போகுது அப்படின்னு தெரிய போகுது. அந்த ப்ராஜெக்டை அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்களா ஒரு டீம், அதோட ஹெட் இருக்காங்க. ஸோ இந்த லேடி பார்க்கவே ரொம்ப ஸ்வீட்டாக இருக்காங்க. அவங்க ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோவோட கம்பெனிக்கு தான் வந்திருக்காங்க. அவங்க நம்ம ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்ணுற எல்லாத்தையுமே கேட்டுட்ருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு பிரேக் மாதிரி இருக்குது. நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் கேட்டால் அவங்களை நல்லா பார்த்துக்கோ அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோயின் வந்து, உங்களுக்கு இன்றைக்கி லன்ச் நான் வாங்கி தரேன், நீங்கள் ஏன் கூட வாங்க அப்படின்னு அந்த ஸ்ட்ரீட் ஃபுட் செட் கூட்டிகிட்டு போகிறா.
அவங்க இங்கே ஸ்மெல்லே ஒரு மாதிரி இருக்கா அப்படின்னும் போது நம்ம ஹீரோயின் சொல்கிறா, அதெல்லாம் இல்லை, நீங்கள் என் கூட வாங்க அப்படின்னு அவள் பாட்டிக்கு வாங்கி கொடுத்தால நூடுல்ஸ் அதவே வாங்கி அவங்களுக்கும் கொடுக்குறா. அவங்களுக்கு அந்த டேஸ்ட் ரொம்ப பிடிச்சி போயிடுது, அவங்க ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எங்கள் திரும்ப கம்பெனிக்கு வந்துடுறாங்க. அந்த கம்பெனியில் பார்த்தா ஃபென் கம்பெனி வந்திருக்காங்க, எல்லாருமே அங்கே இருக்காங்க. பார்த்தா கடைசியில் அந்த லேடி வந்துட்டு இந்த ப்ராஜெக்டை நான் ஜானோட கம்பெனிக்கு தான் கொடுக்க ஆசைப்பட்றேன்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்போது அந்த ஃபெம் வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் இவங்கள பிரைப் பண்ணியிருப்பீங்க, அதனால தான் இவங்க இந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னும் போது அங்கே ஷாவ் வந்துடுறான் பென்ட்ரைவ் எடுத்துகிட்டு. எப்படிலாம் அந்த ஃபென் வந்துட்டு அவளை மிரட்டனா, ஸோ என்ன மாதிரிலாம் அவங்க தப்பு பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் போட்டு காமிச்சோடனே அந்த ஃபென்னை வந்து போலீஸுமே அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. அன்றைக்கி நைட் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து வீட்டில் இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து அந்த சக்ஸஸ் ஆனனால லேட்டாக தான் வீட்டுக்கு வரான். பார்த்தா அவன் ரொம்ப ட்ரிங்க் பண்ணிடுறான். ஹீரோயின் கிட்ட வந்து ரொம்ப க்ளோஸ் ஆக ட்ரை பண்ணிவிட்டு நான் இதுக்கு மேலே வெயிட் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஹீரோயினை பிடிச்சி கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். ஸோ அவங்க டைமும் ஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட் மார்னிங் பார்த்தா நம்ம ஹீரோ ரொம்ப ஹாப்பியாக இருக்கான். அவன் ரெடி ஆகிட்டு போயிட்டு அங்கே நம்ம ஹீரோயின் கிட்ட ப்ரப்போஸ் தான் பண்ண போகிறான். ஸோ அங்கே ஹோல் ஃபேமிலி எல்லாருமே வெயிட் பண்ணி இதை பார்த்துட்டு தான் இருக்காங்க. நம்ம ஹீரோ சொல்கிறான், நான் வந்து சின்ன வயசில் சொன்னதே தான் நான் இப்போவும் சொல்கிறேன், என்னோட ஒய்ஃபை வரதுக்கு உனக்கு ஓகேவா, நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் வந்து அவனை பிடிச்சி தள்ளிட்டு அவனை பிடிச்சி கிஸ் பண்ணிவிட்டு நான் எப்போவோ ரெடி தான், நம்ம எப்போ மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்டுட்ருக்கா. ஸோ அங்கே ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக கிளாப் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்படியே ஹாப்பி எண்டிங்கோட இந்த மூவி முடிஞ்சிருது. கண்டிப்பாக உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் காய்ஸ்.